வணக்கம். இன்றைய செய்திகள் வாசிப்பது ஈஸ்வரன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றிய அலுவலகம் முன்பாக வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை எங்களுடைய அறவழி போராட்டம் தொடர்ந்து நடைபெறும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி, வன்னியர் சங்கம், மாற்று அமைப்புகளில் உள்ள வன்னியர்குல சத்திரியர்கள், சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட மக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு இன்று பிடிஓ அலுவலகம் முன்பாக வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை எங்கள் போராட்டம் நடைபெறும் என்று தலைமையேற்று நடத்தியவர் திரு பகவான் கார்த்திக் அவர்கள். சிறப்பு அழைப்பாளர்களாக திரு மா பழனி அவர்கள், ஏ.கே. திருமுருகன் எக்ஸ்.எம்.சி அவர்கள், டி.பி. மகேந்திரன் அவர்கள், திரு விஜயகுமார் அவர்கள், திரு லட்சுமணன் அவர்கள், திரு நீலகண்டன் அவர்கள், திரு லட்சுமணன் அவர்கள், திரு கண்ணதாசன் அவர்கள் கலந்து கொண்டு வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு வேண்டும் என்று அறவழி போராட்டத்தை செய்தார்கள். இதில் இளைஞர் படை, இளம்பெண்கள் படை, மக்கள் படை என அனைத்து தரப்பு மக்களும் கலந்து கொண்டு நியாயமான முறையில் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து இந்த அறவழி போராட்டத்தை நடத்தினார்கள். இறுதியாக பிடிஓ அலுவலக அதிகாரியை சந்தித்து தங்களுக்கு இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை எங்கள் அறவழி போராட்டத்தை நடைபெறும், அதன் ஒரு நிகழ்ச்சியாக இந்த மனுவை உங்களுக்கு அளிக்கிறோம், இதனை அரசாங்கத்திற்கு உடனடியாக நீங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று அங்கு அறிவித்தார்கள். அப்போது எடுக்கப்பட்ட இந்த வீடியோ தொகுப்பு தற்போது பார்க்கலாம்.